இஸ்ரோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது டெஃபெக்ஷன் ஆஃப் பீம்ல வந்து சூப்பரான கொஸ்டின் இருக்கு. கேண்டிடேட் பீம் இருக்கு. கேண்டிடேட் பீம் வந்து இந்த லென்த் இஸ் டபுள்டு, லென்த்தை வந்து 2 மடங்கு ஆக்குறாங்க. By keeping the cross section concentrated load acting on the free end same reflection. The same reflection the free end will increase by reflection வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசப்படும். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்குறீங்க, கேண்டிடேட் பீம் தான் 1 end ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீ, லோடு எண்ட்ல ஆக்ட் ஆகுது, எல் டிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்த கேஸ் வந்து அதே லோடு தான், ஆனால் தூரம் மட்டும் 2 எல் ரிஃப்ளெக்ஷன் நாம பார்க்குறாங்க. இப்போ ஃபார்முலா வந்து கேண்டிடேட் பீமுக்கு டெல்டா ஈக்குவல் டு WL³ by 3I இவ்வளோ தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டாக்கு எல்லுக்கு மட்டும் தொடர்பு மட்டும் எடுத்துக்கணும். டெல்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L³. Delta is L is increased by 2 times. அப்போ delta proportional to 8 times of L³. So இந்த இதான் வந்து delta 1, இது delta 2. அப்போ delta 2 equal to proportional to 8 times of delta 1. So delta 1 மடங்கு ஏற்றினா delta 2 வந்து 8 மடங்கு ஏறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபுல் ஃபார்முலாவும் போட்டு பார்க்காம ஃபேக்டர் டைப் மாடலில் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சமம் வந்து we have to focus on the only factors. என்ன ஃபேக்டர் தொடர்புடையதோ, W சம்மந்தப்படல, E சம்மந்தப்படல, I சம்மந்தப்படல, அப்போ டெல்டாக்கும் எல்லுக்கு தான் தொடர்புனால அதை மட்டும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு திங்கிங் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எல்ல 2 மடங்கு அதிகப்படுத்தினா 2³ டெல்டா 8 மடங்கு அதிகமாகும். இது கூட இந்த ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை. எல் 2 மடங்கு அதிகம்னா 2³ 8 மடங்கு. இப்போ நேரடியாக போட்டுக்கலாம். சூப்பரான கொஸ்டின், இஸ்ரோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 2 சிம்பிள் சப்போர்ட் பீம் இருக்கு. ஏ அது வந்து 2 எல் வந்து ஏபின்னு சொல்றாங்க. சி இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து நமக்கு லோட கொடுக்குறாங்க, சென்ட்ரல் லோடு W கொடுக்குறாங்க. அது சேம் பிரெத் சேம் டெப்த் ஏன் சொன்னாங்கன்னா சேம் பிரெத் சேம் டெப்த் அப்படின்ற விஷயம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், அது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சேம்னு அர்த்தம். சேம் மெட்டீரியல்னா யங்ஸ் மாடல்ஸ் வந்து சேம்னு அர்த்தம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி கண்டுக்காதீங்க, யங்ஸ் மாடல்ஸ் பற்றி கண்டுக்காதீங்க அப்படின்றாங்க. இப்போ எதை தான் கண்டுக்கிறது, லோடு சேம் யங்ஸ் மாடலஸ் சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டெல்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L³. இப்போ டெல்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L³ நம்ம லென்த் இஸ் இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்றாங்க. அப்போ டெல்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L³. அப்போ L பதிலாக வந்து 2 டைம்ஸ் ஆஃப் L போட்டோம்னா இட் வில் பி இன்க்ரீஸ் பை 8 டைம்ஸ். L³ வந்து 8 L³ மாறுது. அப்போ டெல்டா 2 ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் டெல்டா 1. அப்போ டெல்டா B பை டெல்டா A ஈக்குவல் டு 8. இங்கே என்ன வைக்கிறது என்னன்னா 1/8 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 8 ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம யோசிக்கும் போது சில பேர் 1/8 போட்டுருவாங்க. 1/8 போட்டால் அவுட் ஆகிடும். அவங்க ஆன்சர் போடுறாங்க 8ன்னு தெரியுது, 8ன்னு தெரிஞ்சாலுமே அவங்க 1/8ன்னு போட்டால் அவுட் ஆகிடும். இப்போ யாருக்கு தெரியுவேன், லென்த் அதிகமாகும் போது டெல்டா 2 தான் தெரியுவேன், டெல்டா 1 சின்னவன் அப்படின்னு தெரியும். ஸோ டெல்டா 1 சின்னவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு டெல்டா 2 தான் தெரியும்னு சொல்லணும். அப்போ 8ன்றது நமக்கு இப்போ லென்த்தை 2 மடங்கு அதிகப்படுத்தினா டிஃப்ளெக்ஷன் will be increased by 8 times அப்படின்னு தெரியும். Cantilever beam of length L இருக்கு, subjected to the constant load P at a distance L/3 from free end. இதான் free end, free end வந்து L/3 தூரத்தில் இருக்கு. அப்போ fixed end வந்து 2L/3 இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். What is the deflection of free end of the beam? So deflection கண்டுபிடிக்கணும்னா அப்போ A ல deflection இந்த இடத்துல deflection கண்டுபிடிக்கணும். delta A equal to delta BC. delta BC இது வந்து இதனால ஏற்படுற BC plus theta BC into L/3 போடணும். ஸோ இப்படி போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும், நேரடியாக இது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து WL³ by 3A. ஸோ டெல்டா BCன்றது PL³ by 3A. ஸோ அது இது பண்ணுறாங்க. ஸோ இதான் அந்த L பதிலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2L போட்டிருக்காங்க, 2L/3. ஏன்னா வந்து தூரத்தை மெஷர் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணுவோம். அவன் கொடுத்தது இங்கேருந்து இங்கே தூரம் கொடுத்துருக்கான், நம்ம இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணால் 2L/3, 2L/3 சப்ஸ்டிட் பண்ணால் L பதிலாக 2L/3 சொன்னால் அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து 8PL³ by 81 EI வரும். ஸோ வழக்கமாக PL³ by 3I என்பது 8PL³ by 81 EI வரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து PL³ by PL² by 2EI. இது வந்து என்னன்னா PL² by 2EI ஸ்லோப்புக்கு ஃபார்முலா கேண்டிடேட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்ட்டு L/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 4PL³ by 54 EI. ரெண்டு எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 14PL³ by 81 EI வருது. ஸோ இதான் வந்து சூப்பரான கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும், கால்குலேஷன் இருக்குது. ஸோ மைண்ட் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி கால்குலேஷன் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடுவில் எங்காச்சும் லோடு கொடுத்தாங்கன்னா மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இந்த மெத்தட் தான். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் நடுவில் லோடு கொடுத்தா தெரியும். இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம கொஸ்டினில் அடுத்த கேட்டகரி, கொஞ்சம் ஹையர் லெவல் கொஸ்டின் இது.
இப்போ இந்த கொஸ்டின் வந்து இதுவும் அடுத்த லெவல் கொஸ்டின் தான், ஹையர் லெவல் கொஸ்டின். கேண்டிடேட் பீம் ரெக்டாங்குலர் பீம் கிராஸ் செக்ஷன் சப்ஜெக்ட் டு லோடு அட் ஃப்ரீ எண்ட். இப்போ டெப்த் ஆஃப் பீம் வந்து டபுள் பண்ணுறாங்க, லோடை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. டெப்த் ஆஃப் பீம் டபுள் பண்ணுறாங்க, லோடு ஆஃப் பண்ணுறாங்க. டெஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, டெப்த்து டபுள் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓகே, லோடு ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ லோடை மட்டும் வச்சுப்போம், லோடை மட்டும் வச்சுப்போம். ஐ வந்து ஐனா வந்து நமக்கு பிடி கியூப் பை 12, அப்போ டி கியூப் மட்டும் வச்சுப்போம். ஸோ நம்ம என்னன்னா ஃபார்முலா இருந்து ஐ இடத்துல பிடி கியூப் போட்டால் டி கியூப் வந்து கீழே தான் வரும், டபிள்யூவும் டி கியூபையும் இது பண்ணிட்டோம். இப்போ லோடு வந்து ஆல் பண்ணுறாங்க, அப்போ வந்து அது வந்து டபிள்யூ பை 2. டெப்த்தை வந்து டபுள் பண்ணுறாங்க, அப்போ 2d கியூப், 2d ஹோல் கியூப், அப்போ 8 வரும். அப்போ w by 2 into 8d கியூப் வரும். அப்போ நமக்கு என்ன வரும்னா w by 16d கியூப் வரும். w by 16d. இப்போ 1/16 டைம்ஸ் வந்து இது ஆகும் பார்க்கலாம். அதாவது ஃபுல் கால்குலேஷன் போடாமல் கரெக்டாக ஃபேக்டரை மட்டும் வச்சு விளையாடுறது ரொம்ப சூப்பரான மெத்தட். ஸோ நம்ம ஃபேக்டர் மட்டும் இந்த y ப்ரொபோஷனல் w by d கியூப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது ஆஃப் பண்ணுறோம். இது வந்து 8 மடங்கு, அப்போ 2 8 16. அப்போ 16 பார்த்தீங்கன்னா 1/16 தான் இருக்குது. இப்போ ஈஸியாக ஆன்சர் முடிச்சிடும். வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கேண்டிடேட் பீம் கேட்குறாங்க. ஒரு கேண்டிடேட் பீமுக்கு வந்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் கேரி இந்த யூவிஎல்னா ட்ரையாங்குலர் லோட் சொல்லலாம், இல்லை யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்ம் வேரியிங் லோடில் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து இங்கே மினிமம் வரைக்கும் வரலாம், இல்லை மினிமம் வந்து இங்கே மேக்ஸிமம் வரைக்கும் வரலாம். இதுதான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற கேஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் லோடு கொடுக்கும்போது 0 to ஃப்ரீ எண்ட் அண்ட் w per unit length at fixed rate. இங்கே ஃப்ரீ எண்டில் 0வும் இங்கே wவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் வந்து WL/4/30 தான் ரொம்ப சூப்பரான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. ஸ்லோப் கேட்டாங்கன்னா WL/4/24 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 30 வந்து டிஃப்ளெக்ஷனு. இங்கே ஸ்லோப்புக்கு வந்து ஒரு இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், WL/24 வரும், WL/4/30 வரும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். நம்ம டைரக்ட் கொஸ்டின்லாம் தப்பு பண்ணால் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஆனால் டைரக்ட் கொஸ்டின் வந்து நம்ம எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண டைரக்ட் கொஸ்டின் தான். டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. இப்போ கிரிட்டர் இருக்குது, யூனிஃபார்ம் செக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் டெப்த் இஸ் ஃப்ரீலி சப்போர்ட்டட் ஒரு ஸ்பேன் ஆஃப் 3 மீட்டர். மீட்டர் வந்து ஸ்பேன் 3 மீட்டர் சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்டோட அட் மிட் பாயிண்ட் 30 கிலோமீட்டர். ஐ வந்து கொடுத்துட்டாங்க 15 and 10^6 மீட்டர் பவர் 4. E வந்து 200 கிலோமீட்டர் per மீட்டர் கியூப். டிஃப்ளெக்ஷன் கேட்குறேன். டைரக்ட் ஃபார்முலா டெல்டா பி ஈக்குவல் WL³ by 48A சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரி போட்டோம்னா 5.625 mm. இது கால்குலேஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் மாதிரி கால்குலேஷன் டைப் எக்ஸாம்லாம் கேட்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இப்படி இவ்வளோ பெருக்கெல்லாம் வச்சுலாம் கேட்கக்கூடாது. சிம்பிளாக ஃபேக்டர்களை மட்டும் வச்சு விளையாடலாமே தவிர காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறது நமக்கு நேரத்தை அன்னெசரியாக கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நமக்கு கரெக்டாக போடும்போது கொஞ்சம் அலர்ட்டாக வேல்யூவில் யூனிட்டில் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக ஆகும். ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பீம்னா கேண்டிடேட் பாயிண்டோட இருக்குது, என் மூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரோட் தனியாக வச்சு பார்க்கணும், என் மூமெண்ட் தனியாக வச்சு பார்க்கணும். பாயிண்ட் ரோட் தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா PL³/3EAE, என் மூமெண்ட் தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா ML²/2EAE. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா PL³/3EAE + ML²/2EAE ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அதான் ஆன்சர். டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து 2 ப்ராப்ளம் வந்து மெர்ஜ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்படி தான் நமக்கு ML²/2EAE + PL³/3EAE + PL³/3EAE வருது.